ஹாய், இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா பண்ணலாமா? இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? சரி, ஓகே. எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் சும்மா நம்மக்கிட்ட பேசி சிரிக்கிறது, இன்றைக்கி நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஆனால் இந்த மாதிரி எல்லா ஆண்களும் இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து டென்ஷன், ஒர்க் ப்ரெஷரில் வர்றதுனால எல்லா வேலையும் நாமளே செய்யணும்னு எதிர்பார்க்குறது ரொம்ப வேடிக்கையான விஷயம். நிறைய ஆண்கள் ஒய்ஃப் என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. டயர்டாக வந்திருக்கேன், அப்புறம் பேசிக்கலாம், கால் பேசிட்டு வரேன்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் இருக்க வீட்டில் அவங்களோட ஒய்ஃப்க்கு எவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் தெரியுமா? பொதுவாக எல்லாருமே சொல்கிற மாதிரி வீட்டை பார்த்துக்கிறது, சமையல் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாமே 2 நாள் பண்ணலாம், 4 நாள் பண்ணலாம், அவ்வளோதான், நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லி உங்களோட முழு வேலையே இதுவாக இருக்கும்போது அந்த விமனுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா? உங்கள் ஒய்ஃப் வந்து பேசினாங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் காது கொடுத்து கேளுங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவே அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதெல்லாம் முடியாது, நாங்கள் வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோன்னு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திச்சுக்கணும்.